தமிழ்நாட்டில் பேச எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா விஜய் அவர்களை மட்டும் குறை சொல்லி திமுகவிற்கு முட்டுக் கொடுக்க நினைக்கும் இவர்களை என்ன சொல்வது? கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு தீர்வு வேணும்னு வேண்டாம் நினைக்கிறேன். உடனே தீர்வு வேணும். இதுல வந்து சதி நடந்திருக்கு, அது தீர்வு வேணும்னு நினைக்கிறாங்க. சிபிஐக்கு இப்ப வழக்கு இருக்கு. அது ஒரு இன்டர்வியூல இந்த வழக்கு போச்சுன்னா 5 வருஷம் ஆகும்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த வழக்கு வேற ஒரு எந்த வழக்குனாலுமே சரி, இந்த வழக்கு ஒருவேளை ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னா தாவேகாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும்? நாங்க பேசணும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். நான் கொஞ்சம் அந்த பதில் அப்படியே அதே மாதிரி பதில் சொல்லாமா? இந்த விஷயத்துக்கு தமிழக அரசு உடனே தீர்வு நினைக்காதா? கரூர் ஸ்டாம்பீடுக்கு அருணா ஜெகதீசன் மேடம் இது மாதிரி ஒரு பேனல் போட்டாங்க. இதே மாதிரி அருணா ஜெகதீசன் வச்சு ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க. எதுக்கு ஞாபகம் இருக்கா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அதுக்கு என்ன முடிவு வந்துச்சு? அவங்க அறிக்கையில சப்மிட் பண்ணி எத்தனை பேர் தண்டிச்சீங்க? யார் குற்றவாளி? அப்போ இருக்க சாமி தமிழ்நாடு சார்பா நீங்க எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? எத்தனை பேரை குற்றப்பத்திகளை சேர்த்தீங்க? யாருக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க? இருங்க வரேன். உங்களுக்கு நீதி வேணும்னா அப்ப நீங்க போலாமா? அருணா ஜெகதீசன் மேடம் வந்து நீதி வாங்கி கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் கொடுத்தா நீதி வந்துருமா? அப்ப உங்களுக்கு சிபிஐ வேணா அருணா ஜெகதீசன் வந்து இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் நான் கேட்கிறேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தவனை எல்லாத்தையும் அரசன் உள்ள பொண்ணோம், மர்டர் கிரைமா பொண்ணோன்றது அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய வேண்டுகோள். அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோம் நம்ம இதை பண்றோம். தீர்வு வந்துருச்சா? இன்னொரு கேஸ் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஜெயராஜ் பீனிக்ஸ் மரணம் அந்த கேஸும் இதே மாதிரி கொடுத்தோம். அன்னைக்கு அது வந்து இவ்வளவு பேரை கொண்டு வந்து ஜெயில போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்களா? நாங்க உங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்போம் சொன்னீங்க எல்லா திமுக ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை காவல்துறையினரோட பேரை சார்ஜ் ஷீட்ல ஏத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த 5 ஆண்டுல நீதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க?